திருவண்ணாமலையில் புதுச்சேரி பிரபல ரவுடி ஐயப்பன் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை. வருகின்ற 12ஆம் தேதி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார் முதல்வர். சபாநாயகர் செல்வம் தகவல். புதுவையில் இருவேறு பணிகளுக்கு 1000 கோடி வழங்க மத்திய அரசு ஒப்புதல். கவர்னர் கைலாஷ்நாதன் தகவல். ஆஸ்திரேலியாவில் கம்பன் விழா புதுவை முன்னாள் சபாநாயகர் துவக்கி வைப்பு. புதுச்சேரி பிரபல ரவுடி ஐயப்பன் ஜீவானந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி கும்பலால் திருவண்ணாமலையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வானர்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் ஐயப்பன். பிரபல ரவுடியான இவர் மீது கொலை, கொள்ளை, வெடிகுண்டு, விபச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் புதுச்சேரி காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் காவல்துறையினரின் கெடுபிடியால் தமிழ்நாட்டில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக பதுங்கி இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருவண்ணாமலை அடுத்த நீலந்தாங்கல் ஏரி கோடி பகுதிகள் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வேட்டவலம் போலீசார் விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்தில் நகர டிஎஸ்பி அறிவழகன் விசாரணை மேற்கொண்டார். விசாரணையில் புதுச்சேரியை சேர்ந்த பிரபல ரவுடி ஐயப்பன் என்பதும் புதுச்சேரியை சேர்ந்த விபச்சார புரோக்கர் தலைமையில் ஜீவானந்தபுரம் பகுதியை சேர்ந்த ரவுடி கும்பல் வெட்டி படுகொலை செய்தது தெரியவந்துள்ளது. புதுச்சேரி ரவுடி திருவண்ணாமலையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை வருகின்ற 12ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்வார் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுவையில் இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், நடப்பு ஆண்டிற்கான பட்ஜெட் தேதி இதுவரை 14 நாட்கள் நடைபெறும் என்றும் 12ஆம் தேதி காலை 9:30 மணியளவில் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நிதி அமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்வார் என்றும் தெரிவித்தார். 2025-26ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட் தொகை 13.600 கோடி ரூபாய்க்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது என்று தெரிவித்த சபாநாயகர் செல்வம், பட்ஜெட் உரையும் கையடக்க கடிகையில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அளிக்கப்படும், இதனை பயன்படுத்தும் விதம் குறித்த பயிற்சி அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு 4 வழி சாலை மற்றும் இந்திரா காந்தி சிலையிலிருந்து ராஜீவ்காந்தி சிலை வரை மேம்பாலம் அமைக்க மத்திய அரசு 1000 கோடி வழங்க ஒப்புதல் அளித்திருப்பதாக சட்டமன்றத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 2025-26ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று துவங்கியது. கூட்டத்தொடரின் முதல் நாள் என்பதால் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையாற்ற சட்டமன்றத்திற்கு வருகை புரிந்தார். அவருக்கு காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் பூங்கொத்து கொடுத்து வரவேற்று சட்டமன்றத்திற்கு அழைத்து சென்றனர். தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டு திருக்குறளுடன் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது உரையை துவக்கினார். அவரது உரையில் புதுச்சேரியில் பெங்கல் புயல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி மழை நிவாரணம் வழங்கப்பட்டது. இந்தியாவிலேயே புதுச்சேரி மாநிலத்தில் தான் உடனடியாக நிவாரணம் வழங்கப்பட்டதாக முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆளுநர் பாராட்டு தெரிவித்துள்ளார். காலியாக உள்ள பணியிடங்களை நேரடியாக வெளிப்படையாக இந்த அரசு நிறைவேற்றி வருவதாக பாராட்டு தெரிவித்த ஆளுநர், புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு 4 வழி சாலை மற்றும் இந்திரா காந்தி சிலையிலிருந்து ராஜீவ்காந்தி சிலை வரை மேம்பாலம் அமைக்க மத்திய அரசு 1000 கோடி வழங்க ஒப்புதல் அளித்திருப்பதாக தெரிவித்துள்ளார். 55 நிமிடங்கள் உரையாற்றிய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சட்டமன்றத்தில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு வழி அனுப்பப்பட்டு வைக்கப்பட்டார். தொடர்ந்து ஆளுநர் உரை மீது நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நாளை நடைபெறுகிறது. அதுவரை பேரவையை சபாநாயகர் செல்வம் ஒத்திவைத்தார். 8.6 கோடி ரூபாய் செலவில் காகிதமில்லா சட்டப்பேரவையாக புதுச்சேரி சட்டப்பேரவை மாற்றப்பட்டுள்ளது. வழக்கமாக ஆளுநர் உரைக்கான புத்தகம் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும். ஆளுநர் பேச துவங்கியதும் உறுப்பினர்கள் தங்கள் முன் இருந்த கையடக்க கணினியை தட்டி பார்த்தனர். அதில் சட்டமன்றத்தில் இன்றைய நிகழ்வு பட்டியல் மட்டுமே இருந்தது. 20 நிமிடங்கள் கழித்து கணினியில் ஆளுநர் உரை வந்தது. அதே நேரத்தில் அனைவருக்கும் பழைய முறைப்படி ஆளுநர் உரை புத்தகம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சட்டமன்ற வரலாற்றில் 3வது முறையாக தமிழில் ஆளுநர் உரை வாசிக்கப்பட்டது. ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன், CP ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தமிழில் உரை வாசித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற கம்பன் விழாவில் புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். ஆஸ்திரேலியாவில் உள்ள மெல்போர்னில் கம்பன் விழா நடைபெற்றது.
புதுச்சேரி முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மலேசிய முன்னாள் அமைச்சர் டக்தோ சரவணன், இலங்கை ஜெயராஜ் பர்வீன் சுல்தானா, கம்பன் திரைப்பட இயக்குநர் ரவி குணபதி மைந்தன், மெல்போர்ன் கம்பன் கழக தலைவர் குமரதாஸ், செந்தில்குமார், சிட்னி கம்பன் கழக தலைவர் திருநந்தகுமார், புதுச்சேரி கம்பன் கழக துணைத் தலைவர் அசோகன் மற்றும் புதுச்சேரி கம்பன் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் லாஸ்பேட்டை தொகுதி அசோக் நகரில் மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கோலப் போட்டியை அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார் பார்வையிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு லாஸ்பேட்டை தொகுதியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அசோக் நகர் மகளிர் அமைப்பினர் இணைந்து நடத்தும் கோலப் போட்டி முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து வழிகாட்டுதலின்படி இன்று நடைபெற்றது. இப்போட்டியை சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார் வீதிகளில் பல வண்ணங்களில் பூத்து குலுங்கிய கோலங்களை நேரில் சென்று பார்வையிட்டு போட்டியாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் குழந்தைகள், மகளிர் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டு சிறந்த கைவண்ணத்தில் கோலங்களை தீட்டி இவ்விழாவை மேலும் சிறப்பித்தனர். விழாவின் ஏற்பாடுகளை ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் அசோக் நகர் மகளிர் அமைப்பினர் சிறப்பாக செய்திருந்தனர். மீண்டும் வேலை வழங்க கோரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பட்டை நாமத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசின் கடந்த 2015 மற்றும் 2016 ஆண்டு பொதுப்பணித்துறையில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வவுச்சர் அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டனர். அப்பொழுது நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலை காரணம் காட்டி தேர்தல் துறை நீக்க சொன்னதாக அனைவரையும் பொதுப்பணித்துறை நிர்வாகம் பணி நீக்கம் செய்தது. அன்று முதல் கடந்த 10 ஆண்டு காலமாக மீண்டும் தங்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து பல கட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டு வருகின்றனர். தங்கள் போராட்டத்தின் பயனாக கடந்த 2023 ஆண்டு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் முதலமைச்சர் பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட அனைத்து ஊழியர்களுக்கு சம்பளமாக 10,500 ரூபாய் வழங்கப்பட்டு மீண்டும் வேலை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு ஆணையை வெளியிட்டார். அறிவிப்பு செய்து 2 ஆண்டுகள் ஆகிறது. ஆகையால் முதல்வர் அவர்கள் நடைபெறும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் பொதுப்பணித்துறை பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அனைவருக்கும் மத்திய அரசின் சட்டக்கூலி ரூபாய் 18,000 சம்பளத்துடன் மீண்டும் வேலை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை வலியுறுத்தி இன்று சுதேசமில் அருகில் பட்டை நாமத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர்கள் தெய்வீகன், காரைக்கால், வினோத் மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள், ஊழியர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். BNI பாண்டிச்சேரி மற்றும் அலையன்ஸ் பிரான்சிஸுடன் இணைந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கான சுகாதார கருத்தரங்கை நடத்தியது. BNI பாண்டிச்சேரி மற்றும் அலையன்ஸ் பிரான்சிஸுடன் இணைந்து மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கான சுகாதார கருத்தரங்கம் அலையன்ஸ் பிரான்ஸ் கருத்தரங்க வளாகத்தில் நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், பிரான்ஸ் தூதரகம் ஜெனரல் எட்டனி ரோலண்ட் பியூக் மற்றும் புதுச்சேரி தூதரக கவுன்சில் தலைவர் சங்கல் சாமுவேல் டேவிட் ஆகியோர் கலந்து கொண்டு கருத்தரங்கை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர். இதில் 40 முதல் 60 வயதுடைய பெண்களுக்கு ஏற்படும் உடல் ரீதியான பாதிப்புகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கருத்தரங்கில் விரிவாக விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் மார்பக புற்றுநோய் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய், மாதவிடாய் பிரச்சனைகள் குறித்து மருத்துவ நிபுணர்களை கொண்டு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மேலும் மருத்துவ பரிசோதனைகளும் முகாம்களும் நடைபெற்றது. இதில் இரத்த பரிசோதனை உட்பட பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டது. மேலும் திருச்சி GBN மருத்துவமனையுடன் இணைந்து மார்பக புற்றுநோய் குறித்த பரிசோதனைகளும் செய்யப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். அது மட்டுமின்றி இதய நோய், பல் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ ஆலோசனைகளும் சிகிச்சைகளுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை BNI புதுச்சேரி செயல் இயக்குனர் இளங்கோ மற்றும் ASI புதுச்சேரி தலைவர் சதீஷ் நலாம் ஆகியோர் செய்திருந்தனர். தமிழ்நாடு மீனவர் பேரவை புதுச்சேரி மகளிர் பேரவை சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. தமிழ்நாடு மீனவர் பேரவை புதுச்சேரி மகளிர் பேரவை சார்பில் சர்வதேச மகளிர் தின விழா புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மீனவர் பேரவை தலைவர் குணசீலன் வரவேற்றார். மீனவர் மகளிர் பேரவை தலைவி சுகந்தி ராமதாஸ் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு மீனவ குடும்ப தலைவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மீனவர் பேரவை நிறுவனர் அன்பழகனார், தேசிய தலைவர் இளங்கோ, ஷியாம்லால், அனைத்து வியாபாரிகள் சங்க பொதுச் செயலாளர் ராஜா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றதில் மீனவர் பேரவை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பாண்டி மெரினாவில் நடைபெற்ற குயின்ஸ் ஆன் தி பே 2 சர்வதேச மகளிர் தின விழா 2வது நாள் கொண்டாட்டத்தில் இளம்பெண் ஓவியாவின் சோலோ பைக் ஸ்டாண்ட் நிகழ்ச்சி நடைபெற்றது.
மெரினாவில் குயின்ஸ் ஆன் த பீச் சர்வதேச மகளிர் தினம் 2025 நடைபெற்றது. ஹாப்பி ஈவன் ஸ்டீவன் மற்றும் வி ஸ்கொயர் ஈவன் மியூசிக் அண்ட் ஸ்டுடியோ மிஸ்டர் வேந்தன் பெருமையுடன் ஒருங்கிணைத்த சமூக வலைதள பங்குதாரராக ஜெயின் மீடியாவும் இந்த நிகழ்வை நடத்தியது. இரண்டாவது நாளாக நேற்று நடைபெற்ற விழாவில் புதுவையை சேர்ந்த இளம்பெண் ஓவியாவின் சோலோ பைக் ஸ்டண்ட் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுவையிலிருந்து சென்னை ப்ரோ ஸ்டண்ட் அகாடமியில் பயிற்சி மேற்கொண்ட அவர் செய்த பைக் ஸ்டண்ட் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஏராளமான பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் இதை கண்டு ரசித்தனர். சேலியமேடு கிராமத்தில் 9 கோவில்களின் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேலியமேட்டில் செங்கழுநீர் மாரியம்மன் உள்ளிட்ட 9 கோவில்களின் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. புதுவை மாநிலம் பாகூர் அடுத்துள்ள சேலியமேடு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற செங்கழுநீர் மாரியம்மன், செல்வ விநாயகர், திருமுறை நாயகி உடனுரை, ஜோதி லிங்கேஸ்வரர், சிவகாம சுந்தரி உடனுரை, ஆனந்த நடராஜர், பக்த ஆஞ்சநேயர், குடித்தாங்கி அம்மன், பருந்துகாட்டி ஐயனார், ஐயப்பன், கோகுலக்கண்ணன் கோவில்கள் உள்ளது. இக்கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்ய முடிவெடுக்கப்பட்டது. திருப்பணி வேலைகள் நடைபெற்று வந்தது. பணிகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் 10ஆம் தேதி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதையொட்டி கடந்த 6ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. 7ஆம் தேதி லட்சுமி ஹோமம், தன பூஜை, புதிய விக்கிரகங்கள், கரிக்கோலம், 8ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு தீர்த்த சங்கரணம், முதல் யாகசாலை பிரபகேசம், மாலை 5 மணி முதல் கால பூஜை நடைபெற்றது. 9ஆம் தேதி காலை 8 மணிக்கு 2ஆம் கால பூஜை, சோமகும்ப பூஜையும், மாலை 6 மணிக்கு 3ஆம் கால பூஜையும் நடைபெற்றது. ரக்ஷபந்தனம் நடைபெற்றதை தொடர்ந்து பரந்துகட்டி ஐயனார் கோவிலுக்கும் 6:45 மணியளவில் கோவிலுக்கு குடித்தாங்கி அம்மன் கோவிலுக்கும் 7 மணிக்கு ஆஞ்சநேயர் கோகுலக்கண்ணன் கோவில்களுக்கும் அதைத் தொடர்ந்து 10 மணி அளவில் செங்கழுநீர் மாரியம்மன், திருமுறை நாயகி, ஜோதிலிங்கேஸ்வரர், ஐயப்பன், நடராஜர் கோவில் விமான கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி பாலமுருகன், திருப்பணிக்குழு கௌரவ தலைவர் வைத்திலிங்கம், தலைவர் வெங்கட்ராமன், உறுப்பினர்கள் ஸ்ரீனிவாசன், சுந்தர்மூர்த்தி, தங்கராசு, சபாபதி, மஞ்சினி, சம்பத், தாமோதரன், கார்த்திகேயன், ராமலிங்கம், ஜோதி, சாந்தகுமார், விழா குழுவினர் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். வண்ணார் என்ற ஜாதி பெயரை ராஜகுலத்தூர் என்று மாற்றி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வலியுறுத்தி சலவை தொழிலாளர்கள் சார்பில் சட்டசபை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. வண்ணார் என்ற ஜாதி பெயரை ராஜகுலம் என்று மாற்றி சட்டமன்ற கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். எம்பிசி பிரிவில் 5% உள்ஒதுக்கீடு வழங்கிட வேண்டும். சலவை தொழிலாளர்களின் வாடகை மின் கட்டணத்தை தள்ளுபடி செய்து இலவசமாக வழங்கிட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை மாநில சலவை தொழிலாளர்கள் சார்பில் சட்டசபை முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. சட்டமன்றம் அருகே நடைபெற்ற முற்றுகை போராட்டத்திற்கு மாநில தலைவர் ஆறுமுகம் தலைமை தாங்க புதுச்சேரி பிரதேச ராஜகுலத்தோர் நலசங்கத்தை சார்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷமிட்டனர். புதுச்சேரி பூர்வீக பெண்களின் வாரிசுகளுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கிட ஆளும் என்ஆர் பாஜக கூட்டணி அரசு அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி சட்டசபை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் மகளிர் அணியினர் 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் மகளிர் அணியினர் நேருவீதி, மிஷன் வீதி சந்திப்பிலிருந்து சட்டசபை நோக்கி ஊர்வலமாக வந்த பொழுது காவல்துறையினர் சம்பாகோவில் அருகே தடுத்து நிறுத்தியதால் காவல்துறைக்கும் போராட்டக்காரர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் காவல்துறையினர் 500க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். இந்த போராட்டத்தில் மகளிர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் லட்சுமி, மகளிர் விடுதலை இயக்க நிதி செயலாளர் பாக்கியலட்சுமி, மாநில துணை செயலாளர் முருகமதி, மாநில துணை செயலாளர் வீரமணி, மாலா, பாத்திமா, கருப்பகம், கலைச்செல்வி, மஞ்சுளா, பொதினி வளவன், பாத தமிழ்மாறன், செல்வநந்தன், பெரு அரிமா தமிழன், ஆதவன், எழில்மாறன் உட்பட கட்சியின் துணைநிலை அமைப்புகளின் மாநில செயலாளர்கள், தொகுதி செயலாளர்கள், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் உட்பட விடுதலை சிறுத்தை கட்சியினர் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷமிட்டனர். முதலியார்பேட்டை விடுதலை நகரில் நடைபெற்ற மகளிர் தின விழா கொண்டாட்டத்தில் பாஜக மாநில செயலாளர் வெற்றி செல்வம் கலந்து கொண்டு பல்வேறு துறையில் சாதனை புரிந்த பெண்களை கௌரவப்படுத்தினார். முதலியார்பேட்டை விடுதலை நகரில் டாக்டர் கருணாகரன் நடத்தும் பாத சிகிச்சை மற்றும் ஆயுர்வேத மருத்துவ சேவை மையத்தில் வருடா வருடம் மகளிர் தின விழா கொண்டாடுவது வழக்கம்.
இந்த ஆண்டிற்கான 115வது மகளிர் தின விழா டாக்டர் கருணாகரன் அவரது துணைவியார் போஸ்ட் மாஸ்டர் விஜயலட்சுமி ஜெயலட்சுமி மற்றும் பெண்கள் மாணவர் குழுவினர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். மகளிர் தின விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் டாக்டர் வெற்றி செல்வம், சிவகாமி வெற்றி செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த நடுத்தர குடும்பத்தை சார்ந்த பெண்களுக்கு கதர் ஆடை அணிவித்து வாழ்த்துக்கள் கூறி கௌரவப்படுத்தினர். விழாவில் முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சி தொகுதி தலைவர் புவனேஸ்வரி, உப்பளம் தொகுதி தலைவர் பிரியதர்ஷினி, ஆயுர்வேதா டாக்டர் தேவப்பிரியா தர்ஷினி, இசை ஆசிரியர் நிர்மலா, மகளிர் சுய உதவிக்குழு தலைவிகள் அலமேலு, அங்கம்மாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். 94 வயது அரியம்மாள், 83 வயது இட்லி பாட்டி சுந்தரி அம்மாள், பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்து வரும் கிருஷ்ணவேணி, புவனா, ரெஜினா, குடலி, மங்கையர்கரசி, புஷ்பா, மலர்விழி, ஜெயா, சித்ரா, கஜலட்சுமி உள்ளிட்ட 60க்கும் மேற்பட்ட பெண்களை அவரவர் செய்த சாதனைகளை எடுத்து கூறி வாழ்த்தி கதராடை அணிவித்து கௌரவப்படுத்தப்பட்டது. மகளிர் தின விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் பரிசுகள் மற்றும் உணவு வழங்கப்பட்டது. மருத்துவர் முனியப்பன், புகழேந்தி குழுவினர் இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுவை பாக்கமுடையான்பேட்டில் அமைந்துள்ள இந்தியன் எக்ஸ் சர்வீஸ் லீக்கின் அலுவலகத்தில் உலக மகளிர் தின விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. உலக மகளிர் தினம் புதுவை பாக்கமுடையான்பேட்டில் அமைந்துள்ள இந்தியன் எக்ஸ் சர்வீஸ் லீக்கின் அலுவலகத்தில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் வீரத்தாய்மார்கள், லீக்கின் நிர்வாகிகள், இசி உறுப்பினர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சைனிக் போர்டு இயக்குனர் சந்திரகுமரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். விழாவில் தலைவர் ஜே.கே. பெருமாளின் வரவேற்புரையை தொடர்ந்து வீரத்தாய் மற்றும் முன்னாள் அரசு ஆசிரியர் லட்சுமிகாந்தம் மகளிர் தினத்தின் வரலாற்றை விளக்கி கூறினார். தொடர்ந்து சைனிக் போர்டு இயக்குனர் வீரத்தாய்மார்களுக்கு சிறப்பான அறிவுரை கூறி ஒவ்வொரு வீரத்தாய்க்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவித்து சிறப்பு பரிசு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மூத்த உப தலைவர் ஜோதிகுமார் நன்றி கூற விழா ஏற்பாடுகளை பொருளாளர் ரவிச்சந்திரன், PRO தனுசு, உப தலைவர் பரமசிவம், பொதுச் செயலாளர் குணசேகரன், செயலாளர் பாலையா மற்றும் இசி மெம்பர்கள் ஆரிபுத்திரன், அசோகன், குணசேகரன் ஆகியோர் மிகவும் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை சுகாதாரத்துறையில் பணியின் பொழுது இறந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி 21வது நாளாக வாரிசுதாரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை சுகாதாரத்துறையில் பணியின் பொழுது இறந்த வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்க கோரி பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வந்தனர். தொடர்ந்து பணி நியமனம் வழங்க கோரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் சட்டப்பேரவை அருகே உள்ள ஜென்மராகனி பாத ஆலயம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் இன்று 21வது நாளாக மறைந்து தங்களது உறவினர்களின் போட்டோவை வைத்துக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க உறுப்பினர்கள் ரமேஷ், டேவிட் ஆகியோர் தலைமையில் சங்கத்தினர் கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஏராளமான ஊழியர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். புதுவை மாநில தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு சார்பில் மகளிர் தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மண்ணாடிப்பட்டில் மகளிர் தின விழா புதுவை மாநில தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு சார்பாக மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு மாநில மகளிர் துணை தலைவி கல்பனா தலைமை தாங்க மகளிர் ஒருங்கிணைப்பாளர் பாரதி முன்னிலையிலும் மாநில மகளிர் துணை ஒருங்கிணைப்பாளர் தில்லை நாயகி மீனா மேறு பார்வையிலும் விழா நடத்தப்பட்டது. விழாவிற்கு வருகை புரிந்தவர்கள் அனைவரையும் சமூக சேவகி மணிமேகலை வரவேற்று உரை நிகழ்த்தினார். தலைவர் கலைமாமணி டாக்டர் V.K. சுவாமிதாசன், பொதுச் செயலாளர் கிருபாகரன், ஆலோசனை குழு தலைவர் செல்வராஜ், கலைப்பிரிவு செயலர் வெற்றி ஜிதேஷ் ஆகியோரும் அனைத்து மகளிர்களுக்கும் வாழ்த்துரை வழங்கினர். இறுதியாக மாநில மகளிர் பொதுச் செயலாளர் செண்பகம் முருகதாஸ் அனைவருக்கும் நன்றி உரை வழங்கினார். அனைவருக்கும் இனிப்பு வழங்கி 100 மகளிருக்கு 5 கிலோ அரிசி விகிதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியை மண்ணாடிப்பட்டு மகளிர் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தனர். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8050 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 105 ரூபாய். திருவண்ணாமலையில் புதுச்சேரி பிரபல ரவுடி ஐயப்பன் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை. வருகின்ற 12ஆம் தேதி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்கிறார் முதல்வர். சபாநாயகர் செல்வம் தகவல். புதுவையில் இருவேறு பணிகளுக்கு 1000 கோடி வழங்க மத்திய அரசு ஒப்புதல். கவர்னர் கைலாஷ்நாதன் தகவல். ஆஸ்திரேலியாவில் கம்பன் விழா புதுவை முன்னாள் சபாநாயகர் துவக்கி வைப்பு. வண்ணார் என்ற ஜாதி பெயரை ராஜகுலத்தோர் என மாற்றி வலியுறுத்தி தொழிலாளர்கள் சார்பில் சட்டசபை முற்றுகை போராட்டம்.
பூர்வீக பெண்களின் வாரிசுகளுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கிட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தை கட்சி மகளிர் அணியினர் கைது.